அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் வந்துள்ளது. இந்த தடவை தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 94.31% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த தடவை 0.51% அதிகம். இப்போ இந்த சாதனைக்கு காரணம் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. தாவேக்கா காரணங்க யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ அப்பேன்னு சொல்லி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதில் ஹைலைட் என்னென்னா, விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய பக்கத்தில் இன்னும் வரைக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான அறிவுரைகளையும் அவங்களுக்கு தேவையான அட்வைஸையும் இன்னும் கொடுக்கவே இல்லை ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர். ஆனால் திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பதிவு போட்டாச்சு, காலையிலேயே பதிவு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பார்த்தீங்கன்னா பதிவு போட்டுட்டாங்க. முதல்ல நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பதிவை பாருங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகள். உங்கள் கெரியரை உருவாக்கி கொள்ள தேவையான அடித்தளத்தை சரியாக அமைச்சிக்க வேண்டிய தருணம் இது. இந்த முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கல்வியை விட்டு விலகிவிடாமல் நல்லா படித்து நல்ல நிலைக்கு முன்னேறிடணும்னு வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு தலைவர்னா இப்படி செயல்படணும், இப்படி இருக்கணும், படிப்பை ஃபோக்கஸ் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு அறிவுரை கூறணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணிட்டாரு. முதலமைச்சராக இருக்கிறார் விஜய் அவர்கள், ஒரு பதிவு கூட இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியல எதையுமே. ஆனால் நாங்கள் தான் எங்களால் தான் அப்படின்ட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே தேர்ச்சி விகிதம் இப்படி அதிகமாக வந்ததுக்கு காரணம் தாவேக்கா தானா? அது எப்படின்றது புரியலை, என்ன லாஜிக்குன்னு புரியலை. தேர்வு நடந்தது எப்போவோ, மாணவர் செல்வங்களுக்கு தேவையான படிப்பு உபகரணங்கள் முதற்கொண்டு தேவையான எல்லாத்தையும் செஞ்சது திமுக ஆட்சி காலத்தில். திமுக செஞ்ச சாதனைக்கு இவனுங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நாங்கள் தான் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மட்டும் இவனுங்க இல்லையா? அதுக்கு கேட்டால் சொல்கிறானுங்க, நாங்கள் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எங்களை போட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானுங்க. அது எப்படிங்க ஒருத்தன் அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து குத்த முடியும்? அது மட்டும் ஒரு மாதம் தான் ஆச்சு, அதனால் எங்கள் மேலே பழி போடாதீங்கன்றானுங்க. ஆனால் எங்களை பாராட்டணும்னா நாங்கள் ஒரு மாதம் தான் ஆச்சு, நாங்கள் இருக்கிற ஆட்சி காலத்தில் தான் பாருங்கள் பிள்ளைகளை, அது என்ன மேஜிக் நடந்துச்சு எப்படி புரியலையே. விஜய் வந்து ஆட்சிக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் இருந்து படித்தாங்களோ மாங்குன்னு, என்ன லாஜிக்கில் சொல்கிறானுங்கன்ட்டு புரிய மாட்டேங்குது. இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்திக்கிட்டு நமக்கு தர வேண்டிய காசை தராமல் இருக்காங்க. அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு லைட்டாக பாருங்களேன், நம்ம அடுத்தது பேசுவோம். முதல்ல காணொலியை பாருங்கள். 2 ஆண்டுகளாக அந்த நிதி வந்து நமக்கு வந்து சேரலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது வந்து துயரமானது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதை போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் உங்கள் தலைவர் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா சார்? என்ன சொன்னார்? இவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்களாம், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். மறைமுக டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுக டீலிங்ஸ் வச்சு நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நக்கல் அடித்து கிண்டல் அடித்தவர் உங்கள் தலைவர். இன்றைக்கி நீங்கள் அதே வார்த்தையை சொல்கிறீங்க. இதே தானே நாங்களும் சொன்னோம். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்களும் திமுகவை சேர்ந்த எல்லாருமே இதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். காசு தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு 2000 சொச்சம் கோடி ரூபா தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நக்கல் அடித்து நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. திமுகவுக்கு கேட்க தெரில, கேட்டு வாங்குறதுக்கு தெரில, இவங்களாச்சும் அதை கேட்டிருக்கலாம், அவங்களாச்சும் தந்திருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் தலைவர் சொன்னார். இப்போ நீங்களாச்சும் இதை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் உங்களால் பண்ண முடியல? சீட்டோட ஹீட்டு புரியுதா? அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு பேசணும். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாடகம் போடுறாங்க, மறைமுக டீலிங்ஸ்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இன்றைக்கி என்ன டீலிங்கில் நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவீங்களாம், அவங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம், அவங்க மும்மொழி கொள்கையை திணிக்க நினைப்பாங்களாம், இவங்க இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்களாம். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் மக்களே, அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ். தாவேக்கா பாஜக அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ். நாங்கள் சொன்னால் எப்படி இருக்குது? இந்த தற்குறி கூட்டம் சொன்னதை நம்பி ஓட்டு போட்ட மக்களே
சிந்திங்க. ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தப்போ எதையுமே அலோவ் பண்ணல. எவ்வளோ அழுத்தம் கொடுத்துச்சு ஒன்றிய அரசு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த தற்கொலை கூட்டமெல்லாம் நாடகம் நடிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குற அழுத்தத்தில் இந்த தாவேக அடிபணியும். நீங்கள் வேணால் பாருங்கள், அது நடக்கும். இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு துணிச்சலும் கிடையாது, திராணியும் இல்லாத ஒரு கட்சி. பாஜகன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கே கொலை நடுங்கிற கட்சி இந்த கட்சி. கொஞ்சம் கூட துணிச்சல், திராணி, நெஞ்சுரம் இல்லாத ஒரு தற்குறி கட்சி, கொள்கை இல்லாத ஒரு கூமுட்டை கூட்டம். இந்த கூட்டம் ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? யாரை அந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள உட்கார வைக்கலன்னு சொன்னால் அதுக்கான கான்சிக்வன்சஸ், அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதை விரைவில் பாருங்கள். சீக்கிரமாக தெரியும். ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் சொல்கிறேன், விசிலுக்கு குத்து, விசில் புரட்சியான், விசிலுக்கு குத்து, பையன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், எதிர் வீட்டுக்காரன் சொன்னான், அவங்க போடுறான், இவங்க போடுறான், எல்லாரும் சேர்ந்து போய் போடுவோம் அப்படின்ட்டு நம்ம இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் அது வாங்கிட்டா இதை வாங்கும், பிள்ளை சொல்லிருச்சு அதை செய்யணும், இப்படி அந்த ஒரு சாதாரணமாக இந்த லைஃப்பில் வாழ்கிறப்போ அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஓட்டுன்றது எவ்வளோ முக்கியம்னு தெரியாமல் வாக்களித்தவங்கெல்லாம் சீக்கிரம் அனுபவிப்பாங்க. அதில் ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, நாங்க பிகிலுக்கு தான் குத்தோம். என்ன காரணத்துக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க? ஏன்னு கேட்டா இவரே 5 வருஷமா ஆள்றாரு, இந்த வாட்டி புதுசா வந்தா நல்லா இருக்கும்ட்டு போட்டோம். இப்ப உங்க தொகுதியில எம்எல்ஏவா இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன, அவங்க யாருன்னு தெரியுமா? இன்னும் நான் பாக்கல சார். பேரு அப்ப எந்த நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்க? எங்க பையன் ஒண்ணு அதுல இருக்கான், அதனால போட்டோம். இப்ப மு.க. ஸ்டாலின் இந்த தொகுதிக்கு 15 வருஷமா ஏதோ நிறைய திட்டங்கள் பண்ணிருக்கதா சொல்றாங்கல்ல, என்ன செஞ்சாரு? பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாரு, காலேஜ் பசங்களுக்கு காலேஜ் கட்டி கொடுத்துக்கிறாரு, பார்க் கட்டி கொடுத்துக்கிறாரு, எல்லாம் பஸ் எல்லாம் டிக்கெட் இல்ல அதெல்லாம் செய்கிறாரு. தப்பு ஒண்ணு சொல்ல, ஆட்சி பாருனா கொஞ்சம் நல்லா இருக்கணும், விலைவாசி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நாங்க எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு மாற்றம் வரணும், வேற யாராவது ஆளணும். அவரே 5 வருஷமா ஆண்டுக்கிட்டு இருந்தா என்னான்னு, வேற யாராவது ஆளட்டுமே அப்படின்றாங்க. யாரா நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நல்லா ஹைவேல சூப்பராக ஜாலியாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு இலக்கை நோக்கி ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த வண்டியில் போக பிடிக்கல, நான் பக்கத்து வண்டியில் தான் போவேன், எனக்கு லாரி வந்தாலும் பரவாயில்ல, நான் இடிப்பட்டு செத்தாலும் சாப்பிட்றேன், எனக்கு இந்த வண்டியிலேருந்து மாற்றம் வேணும், எனக்கு இந்த வண்டியிலே ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டோம், இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது, நீங்கள் இன்னும் 500 கிலோமீட்டர் என்னை இதிலே கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்களா? எனக்கு மாற்றம் வேணும், நீங்கள் இந்த வண்டியிலலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டொப்புன்னு குதிச்சு போய் லாரிக்கு அடியில் போய் விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது இந்த மக்கள்லாம் சொல்கிறது, பேசுகிறதெல்லாம் பார்க்க. மாற்றம் வேணும்னா எதுக்கு மாற்றம் வேணும்? முதல்ல ஆட்சி சரியில்லைன்னா மாற்றம் வேணும், சரி, எல்லாம் நல்லா இருக்குன்னு அவங்க வாயாலே சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு மாற்றணும்? என்னங்கடா இது? இந்த குளத்தூருன்ற ஊரை கேட்டாலே இப்போல்லாம் துரோகம் அப்படின்றது தான் மைண்டுக்கு வருதுங்க. நிறைய பேர் குளத்தூரில் ஒரு பையனையோ பொண்ணையோ திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டுலாம் சிச்சுவேஷன் வருதுன்னா, ஐயோ வேண்டாண்டா சாமி, ஆளை விட்டுருங்கடா சாமி அப்படின்ட்டுலாம் விலைக்கு ஓடுறாங்க. அந்த ஒரு நிலைமை இப்போ உருவாயிருச்சு தமிழ்நாட்டில். குளத்தூர்ன்ற பேரை கேட்டாலே அடி மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. குளத்தூரில் ஏதாவது வாடகைக்கு வீடு பார்த்து போகலாம் அப்படின்லாம் ஒரு நிலைமை இருக்குன்னா, ஐயோ குளத்தூர்காரங்கன்னா ஒரு மாதிரிப்பட்டவங்க போலயே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களாக தோக்கடிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள். என்னதான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவு வந்துட்டாங்கனாலும் அவர் அந்த இடத்துல தோல்வி அடைகிறதுக்கு அவர் டிசர்விங்கே கிடையாதுங்க. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் சேர்ந்து தானே முதுகில் குத்திருக்காங்க. தோத்துருக்காரு இல்லைங்க, 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. 2வது இடத்துக்கு வந்தது பத்தாதான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. ஒரு மனுஷன் எல்லாம் செஞ்சிருக்காரு, ஆனால் அவர் தோக்கடிச்சிருக்காங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க வாயாலே சொல்கிறாங்க எல்லாம் செஞ்சுருக்காரு, ஆனால் எங்களுக்கு மாற்றம் வேணும்னா அப்போ அந்த ஊர் மக்களை என்னன்னு சொல்கிறது? கேவலமாக தான் பேச தோணுது. நாகரீகம் கருதி நம்ம பண்போட பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ குமுறல் இருக்குது நமக்கு. அந்த ஊர் பக்கமே போயிடக்கூடாதுன்னு தோணுது. ஐயோ குளத்தூருக்குள்ளே போகணுமா, அங்கிட்டு எங்கிட்டையாவது சுற்றிட்டு எங்கேயாவது போயிடலாம், அந்த ஏரியாவுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு தான் தோணுது. அந்த இவங்க பையன் அந்த கட்சியில் இருக்கானா, அதனால் ஓட்டு போட்டாங்களாம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது குறைன்னு சொன்னால் அந்த பையனையே கூப்பிட்டு இது பண்ணுங்க, அவன் சரி பண்ணி கொடுத்துருவான் எல்லாத்தையும். எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாது, விசிலுக்கு போய் குத்துங்கன்னு போய் குத்தி விட்டாங்க. அதுதான் கண்ணை மூடிக்கிட்டு போய் குத்தி விட்டுட்டு வந்திருக்காங்க. விசில் மட்டும் கண்ணுக்கு தெரியுதா, விசில் குத்துங்க. உதயசூரியன் கண்ணுக்கு தெரியுதா, அவங்க நமக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க, ஆனாலும் குத்தக்கூடாது, வேண்டாம், அவங்க 5 வருஷம் தொடர்ந்து ஆண்டுட்டாங்க, நமக்கு புதுசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், சேஞ்ச் வரணும். சேஞ்ச் நல்லா இருக்குது, உங்களுடைய மனநிலை நல்லா சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி நல்ல பின்னாடி நோக்கி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்துச்சா, அதுக்கு தாவேக்காரங்க உரிமை கொண்டாடுறாங்களா? அது மாதிரி இந்த புகைப்படத்தை பாருங்கள்,
2025ஆம் ஆண்டிற்கான விருதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்குறார். மாநிலங்களுக்கிடையேயான சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் கடலோர மாநிலங்களுக்கான பிரிவில் 2025க்கான முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதை தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு. இந்த புகைப்படத்தை பாருங்க. என்னமோ விஜய் அவர்களே என்னமோ செஞ்சு சாதிச்ச மாதிரி அவர் வாங்கிக்கிட்டு இருக்கார். முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது அப்படின்றதுக்காக கொடுத்த விருது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது பசுமை மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பாக சாலைகள் மேம்பாடு செஞ்சதில் தேசிய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கு தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் மத்திய அரசுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வந்து பெற்றுக்கொண்டார். சாதனை செய்கிறது எல்லாம் திமுக, ஆனால் அதுக்கான கிரெடிட்டை தூக்கிட்டு ஓடுறது தாவேக்கா. இப்போ இனிமேல் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இந்த விருது வாங்கினது, சான்றிதழ் வாங்கினது எல்லாம் விஜய் ஆட்சி காலத்தில் தான், அதனால எங்கள் விஜய் அண்ணன் செஞ்ச சாதனை அப்படின்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுவானுங்க. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், திமுக ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைகள் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டானுங்க. நான் முதல்வன் திட்டம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர். இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. உண்மையாலுமே நேர்மையோடு செயல்படக்கூடியவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த திமுக செஞ்ச சாதனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்ல மாட்டார். ஏன்னா திமுக சாதனையே பண்ணல, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இப்போ எப்படி மாற்றி பேசுறது? ஆனால் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு, திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் தொடருவோம் அப்படின்ட்டு. அப்போ எப்படி திமுக திட்டமே கொண்டு வரலன்னு சொன்னீங்களேன்னு கேள்வி எழுப்பினதுக்கு பதில் வரல. இன்னும் பதில் வராது. இனிமேல் எப்படி பேசுவாங்க? திமுக நிறைய செஞ்சுருக்குன்னு இனிமேல் சொல்லணுமே, சொல்ல மாட்டாங்க. கிரெடிட்டை மட்டும் ஸ்டீல் பண்ணிட்டு ஓடிடுறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி இருக்கு பாருங்க, சங்கிகள் குடோன், அதோடைய நிர்வாகிகள் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. முதல்ல இவங்களுக்குலாம் எப்படி முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிது, எப்படி போய் சந்திச்சாங்கன்னே புரியல. அவ்வளோ ஈஸியாக போய் பார்த்துருக்காங்க பாருங்கள். அந்த நிர்வாகிகள் பேட்டி அளித்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபிவிபி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை ஏன்டா இங்கே கொண்டு வந்தே ஆகணும்னு திணிக்கிறீங்க? அப்படியே ஏன் அப்படி விரட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஸ்டாலின் அவர்களை இது மாதிரி இவங்க எல்லாம் போய் பார்த்துட முடியுமா? விஜய் அவர்களை எப்படி போய் பார்க்க முடியுது? இதுதான் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்படின்னா திமுகவை அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திமுக என்னைக்காவது இந்த மாதிரி ஏபிவிபி எல்லாம் உள்ள விட்டுருக்கா? யாராவது பார்க்க முடியுமா? திமுக காரங்களை, ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியுமா? எப்படி இதெல்லாம் நடக்குது? ரத்தம் கொதிக்குது. வந்து பேசுகிறானுங்க பாருங்க. முதலமைச்சர் ஆலோசித்து முடிவெடுப்பாரா? என்ன ஆலோசனை பண்ண வேண்டியது இருக்குது இதில்? முதல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்புறதுக்கு என்ன இருக்குது? ஏன் சொல்ல முடியல முதலமைச்சர் விஜய் அவர்களால்? இவங்கெல்லாம் முதலமைச்சர் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போய் அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கள். அரசாங்கம் என்ன லட்சணத்தில் செயல்படுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன லட்சணத்தில் இருக்காருன்னு பாருங்கள். ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணி இதை வந்து பேசிட்டு வர வந்திருக்காங்க. இதை பற்றி அவரும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஆலோசனை பண்ண வேண்டியது இருக்குது? ஏன் டேரெக்டாக எதிர்க்க வேண்டியதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? போன திமுக ஆட்சியிலெல்லாம் இந்த ஏபிவிபிலாம் வாயவே திறக்க விடாமல் நாங்கள் வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இன்றைக்கி வந்து பேட்டி கொடுக்குறானுங்க, முதலமைச்சரை போய் சந்திக்கிறானுங்க. ரத்தமெல்லாம் சூடாகுது இவனுங்களெல்லாம் பார்த்தாவே. அப்போனா பாஜகவே என்ன நினைக்குதுன்னா, விஜய் அவர்களை வச்சு நம்ம காரியங்களை சாதிச்சிடலாம் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு பாஜக நினைக்குது. இது திமுக கிட்ட பண்ண முடியலையே. ஏன்னா திமுக கொள்கை அளவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் பாஜக இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட துணிஞ்சதே கிடையாது. திமுகவை மிரட்டி பார்க்கும், திமுக தலைவர்களை லைட்டாக சீண்டி பார்க்கும், திமுகவை ஏதாவது செய்யணும்னு ட்ரை பண்ணோம். பாட்சா இங்கே பலிக்காத ராஜா அப்படின்னு தான் நம்ம வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்து முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்காங்க. இது என்ன இது? தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் கேள்வி கேட்போம், இதெல்லாம் எப்படி நடக்குது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாரு? தாவேக்காவுடைய பேரில் பாஜக ஆட்சி நடக்க போகுது, நல்ல ஜோராக நடக்க போகுது.
விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா போதும் அப்படியே அடிபணிஞ்சிருவார். பாஜக இன்னும் வரைக்கும் ஒன்றுமே பண்ணலைங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இருந்து நீங்கள் நல்லா பாருங்கள். இதுவே திமுக இந்நேரத்துக்கு ஆட்சிக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ்வளோ அவதூறு, அவ்வளோ பொய், அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு பாஜக எத்தனை அறிக்கை, எவ்வளோ கேலி கிண்டல், எவ்வளோ வந்து பிரச்சனைகள் பண்ண பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நசுக்க பார்த்துருப்பாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவரை போய் சந்திக்க போகிறாங்க. ஏபிவிபி அமைப்பை அனுப்பி மும்மொழி கொள்கையை அப்படியே ஜாலியாக திணிக்க ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் இல்லை. அப்போ இங்கே பாஜகவை உறுதியோடு எதிர்த்து சண்டை போட்ட இயக்கம் திமுக மட்டும்தான். இதிலிருந்தே நல்லா தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன் விஜய் அவர்களை பாஜக எதுவுமே செய்ய மாட்டேங்குது? ஏன்னா பாஜகவுக்கு நல்லா தெரியும், விஜய் அவர்களை வச்சு ஈஸியாக காய் நகர்த்திடலாம், நம்ம பையன்டா அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க. ஆனால் திமுகவை பார்த்து கள்ள கூட்டணி, கள்ள உறவில் இருக்காங்க திமுகவும் பாஜகவும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தார். அப்படி விஜய் அவர்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு உண்மையான அரசியலை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பாஜக இந்நேரத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணுமே. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும்ன்ற பேரில் தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களே நம்ம தூரத்துலேருந்து பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்போம். அனுபவிங்க ராஜா, அனுபவிங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ண முடியும்? திமுகவால் எதிர்த்து போராட முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் கொண்டு வர முடியும், என்ன நினச்சாலும் ரிஜெக்ட் பண்ண முடியும். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடிச்சு. இனிமேல் தாவேக ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் திமுக தான் இதெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு திமுக மேலேயே பழிய போட்டுருவாங்க. இப்படி தான் இந்த உதயமின் திட்டத்தில் எல்லாம் அதிமுக போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு வந்ததுக்கு திமுக தான் உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து அப்படியே மின்சார கட்டணங்களெல்லாம் ஏற்றி விட்டுருச்சுன்னு பழிய தூக்கி போட்டாங்க. எல்லா பழியையும் எல்லா சிலுவையும் திமுக தான் கடைசியில் சுமக்க வேண்டியது இருக்கும். ஆகவே இந்த ஏபிவிபியோடைய நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு ஏபிவிபி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து தாவேக அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தெளிவான விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கல்ல, இப்போ ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கிக்கிட்டே வருது. அது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அப்படியே பின்னோக்கி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஆகவே விஜய் அவர்கள் இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது விடணும். ஏதோ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டு அப்படியே வெள்ளை அறிக்கை விட்டுருவேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டா? மக்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் தெரியல. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு அறிக்கை விடலை. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுதுங்க. இன்னும் வந்து ஒரு அறிக்கை கூட விடலை. மக்களை பற்றி, மாணவர்களை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள பற்றி கவலை இருந்தால், அக்கறை இருந்தால் தானே இதெல்லாம் வரும். ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, அது தெரியும். விஜய் அவர்களுக்கு இருக்கா? ஓட்டு போட்டிங்களே, ஜாலியாக இருக்குது, மாற்றம் வேணும், ஜாலிக்கு ஓட்டு போடுவோம், அப்படி அங்கே குத்துறீங்க ஒரு பட்டன் தானே, எப்பவும் அங்கேயே குத்திக்கிட்டு இருக்கோம், இங்கே குத்துவோம், லைட்டாக குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி விட்டவங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கா? உங்களுக்கு இந்த அரசியல்லாம் புரியலல்ல. இது என்றைக்குமே உங்களுக்கு புரியாது. மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு தலைவன் போகணும். மாணவர்களுக்கான வாழ்க்கையை வந்து சிறப்பாக ஆக்குவதில் ஒரு தலைவன் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஒரு தலைவர் செயல்படணும். இந்த மண்ணின் உரிமைக்கும் மக்களின் உரிமைக்கும் என்றும் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கணும். அரசியல் செய்யணும், அதுக்காக சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த அரசியல்லாம் இந்த மக்களுக்கு புரியாதுல்ல. விசிலுக்கு போய் குத்துனவங்களுக்குலாம் இதெல்லாம் நோட் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போட்ட நாளோட சரி, அது பிறகு ரிசல்ட் வந்த நாளோட சரி, அதுக்கு பிறகு தாவேக காரணங்க இந்த ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருப்பானுங்க. அதையெல்லாம் மட்டும் நம்பிக்கிட்டு ஆமாம் அண்ணன் சோறு சாப்பிட்றாரு டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய், அண்ணன் தான் சிக்னலில் சிவப்பு கலர் இருக்கிறப்போ நிற்கணும், பச்சை கலர் விழுறப்போ போகணுன்ற நடைமுறையே கொண்டு வந்தாருன்னு ஃபேக் நியூஸ் பரப்புவானுங்க, நம்பிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, இதுக்கு என்ன செய்கிறாரு, இதுக்கு வந்து பதில் சொல்கிறாரா, இதுக்கு வந்து ஏதாவது அறிக்கை விடுறாரா, இதுக்கு அறிக்கை விட மாட்டேங்கிறாரே அப்படின்ற கேள்வியெல்லாம் இவங்களுக்கு எழும்பவே எழும்பாது. ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு? திமுக இதெல்லாம் பேசிச்சே, திமுக பேசிச்சா இல்லையான்றது கூட இவங்களுக்கு தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. திமுக என்னெல்லாம் செஞ்சதுன்னு இவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. எல்லா விஷயத்துக்கும் ஆளாக வந்து நின்று ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுப்பார். ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார், இப்படி நடக்க போகுது இப்படின்னு. இந்த 5000 ரூபா போட்டு விட்டார் பாருங்க, இப்படி பண்ண போகுது ஒன்றிய பாஜக அரசு, அதனால் நாங்கள் இதை போட்டு விட்றோன்னு சொல்லிட்டு உடனே வந்து செஞ்சார், முன்கூட்டியே பிரச்சனைகளை உணர்ந்து. அதே மாதிரி தான் எல்லா விவகாரத்துக்கும் அவர் குரல் கொடுத்துருக்காரு. தேர்வு முடிவுகள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உடனே அறிக்கை வரும். மாணவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேர்ச்சி பெறாத மாணவர்களையும் மனதில் கொண்டு
அக்கறையோட அந்த மாணவர்களுக்கான அறிவுரையும் கூறி தான் திமுக செயல்படுது, திமுகவின் தலைவர் செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியையும் மக்கள் வேணும்னே நிராகரிச்சுக்கிட்டு ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு அரசியல் தெளிவில்லாத ஒரு தற்குறி கூட்டத்தை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி முதலமைச்சரை வேற உட்கார வச்சுருக்காங்க. அனுபவிக்கட்டும். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.